தி ஹிந்துவின் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தற்போது துவங்கி இருக்கிறது ஆளுநர் உரையோடு. இந்த ஆளுநர் உரையின் அம்சங்கள் குறித்து விவாதிப்பதற்காக நம்மோடு தி ஹிந்து நாளிதழின் டெபுட்டி ரெசிடென்ட் எடிட்டர் சுரேஷ்குமார் இருக்கிறார். அவரோடு இது குறித்து உரையாடலாம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். இன்னைக்கு ஆளுநர் உரையோடு ஒரு புதிய அரசு தங்களுடைய சட்டமன்ற கூட்டத்தொடரை துவங்கி இருக்கிறது. இந்த இதில் ரொம்ப எடுத்த உடனே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது அந்த தேசிய கீதத்தோட சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு. ஏன்னா கடந்த ஆட்சியில் அவங்க அதை ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ஆளுநர் உரைக்கு முன்பாக தேசிய கீதம் பாடப்படுவதை. இன்றைக்கு அவங்க தமிழ்தாய் வாழ்த்துக்கு அடுத்தபடியாக அதை பாடி துவங்கியிருக்காங்க. இதை இதை எப்படி புரிந்து கொள்வது? அதாவது தமிழ்நாட்டில் அவை கன்வென்ஷன், ஹவுஸ் கன்வென்ஷன் எப்படின்னாக்கா, தேசிய கீதம் முதல்ல பாட மாட்டாங்க. ஆளுநர் உரைக்கு முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து, பிறகு ஆளுநர் உரை முடிந்த உடனே தேசிய கீதம். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய கன்வென்ஷன். இதுதான். இதை கடந்த ஆட்சி நடந்தபோது அப்போதைய கவர்னர் திரு ஆர்.என். ரவி இதை காரணமாக சொல்லி தேசிய கீதம் பாடவில்லை, துவக்கத்தில் பாடவில்லை என்று சொல்லிக்கொண்டு அவர் அவையிலேருந்து வெளிநடப்பே செஞ்சுருக்கிறார். இன்ஃபேக்ட் இந்த ஆண்டு கூட துவக்கத்தில் அவர் தேசிய கீதத்தை இங்கே புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணாங்க. இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு இவங்க முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டு கூடயே தேசிய கீதத்தையும் பாடிட்டாங்க. இதில் குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது, ஆளுநர் அதை உடனடியாக அவர்களுடைய உரை முடிந்து அவர் லோக்பவன் சென்ற பிறகு ஒரு குறும் செய்தி வழியாக ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் மூலமாக இதை வரவேற்றிருக்கார். அதிலேயே ஆளுநர் என்ன சொல்கிறாருன்னா, கடந்த 3 ஆண்டு காலமாக கவர்னர் சட்டஸ் நடக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவை ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் இருந்துகிட்டே இருந்தது. இந்த தடவை ஆரம்பத்திலையும் நிறைவிலும் இவங்க தேசிய கீதத்தை பாடி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள். இது ஒரு புதிய வரவேற்பு, இது ஒரு நியூ டான்ன்ற மாதிரி அவர் சொல்கிறார். இதை வரவேற்கிறாங்க, மக்களும் இதை விரும்புகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆளுநர் சொல்ல வர செய்தி என்ன? இப்போ இதுக்கு முன்னாடி செய்த ஆளுநர் அவர் வெளிநடப்பு செய்ததும், ஆளுநரை நான் படிக்க மாட்டேன் என்று சென்றதையும் அவர் ஏதோ ஒரு வகையில் அதை என்டார்ஸ் பண்ணுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும், சபாநாயகரை பொறுத்த வரைக்கும், சபாநாயகர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தமிழ்தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம், பிறகுதான் தேசிய கீதத்தை பாடினா அந்த 2 தடவை பாடுவதில் எந்த தவறும் கிடையாது அப்படின்றது. ஸோ அரசும் லோக்பவனும் ஒரு இணக்கமான ஒரு செயல்பாட்டில் விருப்பம் தெரிவிக்கிறதா அதை பார்க்க முடியும். இப்போ எதிர்க்கட்சி குறிப்பாக திமுக இதை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. நீங்கள் முதல்லையே தேசிய கீதம் பாடினது அப்படிங்கிறத விமர்சிக்கிறாங்க. இப்படி ஒரு சண்டைக்கான ஒரு விஷயமா அதை நம்ம பார்க்க முடியுமா? இது என்னென்னாக்கா, தேசிய கீதம் என்று பார்க்கும்போது உங்களுக்கு அதில் ஒரு பேட்ரியாட்டிசம் அந்த கான்செப்டை உள்ள வருது. அதாவது தேசப்பற்று அப்படின்றப்போ இதோட இணைஞ்சிருக்கிறதுனால இதை நீங்கள் கடுமையாக விமர்சனமும் செய்ய முடியாது. நீங்கள் அவை மரபு, கன்வென்ஷன்ன்றது மரபு. எங்கேயுமே எழுத்துப்பூர்வமாக இதை நீங்கள் பாடணும் அப்படின்னு ஒரு சட்டம் கிடையாது. ஸோ அவை மரபுன்னு போது நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடிட்டு கடைசியில் தேசிய கீதம் பாடினாலும் அது தவறு இல்லை. இல்லை இவங்க இப்போ அதை செஞ்சுருக்காங்க, அந்த மரபை ஒரு விதிவிலக்கு கொடுத்துட்டு முதல்லையே தேசிய கீதத்தை பாட்டு பிறகு இன்னொரு முறையும் பாடுவதுன்ற ஒரு புதிய இதை கொண்டு வந்துட்டாங்க. இது என்ன ஆகும்னா, இனிமேல் இதுதான் பிரசிடென்ட் ஆகும். இனி 5 ஆண்டுகள் கழித்து கூட இது மரபு அப்படின்னு ஆகிடும். அன்றைக்கி நீங்கள் இதை மாற்றும் போது மரபு மீறப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி தான் வரும். ஆனால் இதில் நீங்கள் கடுமையாக விமர்சிக்கிறதுக்கோ இல்லை இதை வைத்து நம்ம ஒரு அவையுடைய பாலிடிக்ஸ் பண்ணுறதும் தவிர்க்கலாம் அப்படின்னு தோணுவார். இப்போ ஆளுநர் உரையோட வேறு சில அம்சங்கள் குறித்தும் பேசலாம் அப்படின்னு பார்க்குறேன். அதாவது கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதி பகிர்வை ஏதோ வேறு வேறு திட்டங்களின் கீழ் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் மறைக்கிறது என்று கடந்த அரசு குற்றம் சாட்டி வந்தது. இப்போது இந்த ஆளுநர் உரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இந்த நிதியை பெற முயல்வோம், அது குறித்து தீர்மானம் நிறைவேற்றுவோம் சட்டப்பேரவையில், அப்புறம் நிதி கொடுக்கும்போது அதை ஆவணப்படுத்தி அதை எப்படி பாரபட்சமாக மத்திய அரசு இருக்கிறது அப்படின்னு நாங்கள் எடுத்துக்காட்டுவோம்னு சொல்கிறாங்க. இது போல் அவையில் தீர்மானம் நிறைவேற்றுவது அல்லது ஆவணப்படுத்துவது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் பலனளிக்குமா? ஏன்னா அது ஏற்கனவே ஆவணங்களில் இருக்கிறது தானே. அதாவது ஏற்கனவே பழைய ஆட்சி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பப்போ அவையில் ஒரு தீர்மானம் போடுறது, மத்திய அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் அதை கண்டித்து ஒரு தீர்மானம் போடுவது, இல்லை அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் போடுவது, இப்படி தான் இருக்கிறது இங்கே இருக்கக்கூடியது. இதன் மூலமாக இந்த ஆளுநர் உரை மூலமாக இவங்க சொல்கிற செய்தி என்னென்னா, நாங்களும் திராவிட கட்சிகளோட நீட்சி தான், நாங்கள் இப்போது அந்த திராவிட தத்துவத்துக்கு மையத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதால தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு இப்போ இந்த டேக்ஸ் டெவல்யூஷன், அதாவது மத்திய அரசு வரியை பிரித்து டிவிசிபிள் பூல்லேருந்து பிரித்து அதை மாநிலங்களுக்கு தர வேண்டும். இங்கே செல்வி ஜெயலலிதா இருந்த காலத்திலும் சரி, முதல்வராக இருந்த போதும் இல்லை அதுக்கு பின்னர் திரு ஸ்டாலின் முதல்வராக இருக்கும் போதும் அவங்க வைக்கிற பிரதான கோரிக்கை,
இந்த டேக்ஸ் டெவல்யூஷன் ரேஷியோ வந்து 50 விழுக்காடு நீங்கள் தர வேண்டும். அதாவது எல்லா வரி மத்திய அரசு கட்டுறோம், அதுலேருந்து பிரித்து கொடுக்க வேண்டிய அந்த டேக்ஸ் டெவல்யூஷன் வந்து நீங்கள் 50% கொடுக்க வேண்டும். ஆனால் ஃபைனான்ஸ் கமிஷன் சொன்னது 41 விழுக்காடு கொடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது 50 தர வேண்டும்ன்றது இங்கே மட்டும் இல்லை, ஈவன் பிஜேபி ஆளக்கூடிய ஒடிசா போன்ற மாநிலங்களுக்கு கூட 50% உயர்த்த வேண்டும் அப்படின்றாங்க. இப்போ இன்னைக்கு இவங்க ஆளுநர் உரையில் சொன்னது வந்து தாவே காட்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நீங்கள் வந்து கொடுக்கணும் முதல்ல டேக்ஸ் டெவல்யூஷன். இதை நாங்கள் வலியுறுத்தி நாங்கள் வந்து சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவோம். அந்த தீர்மானத்துக்கு எந்த அளவுக்கு வலிமை இருக்கும்னா, நீங்கள் எப்படி பிரதமரை போய் சந்திக்கும் போது நீங்கள் வந்து உங்களுடைய கோரிக்கையை வைக்கிறீங்களோ, அல்லது நித்தி ஆயோக் கூட்டம் நடக்கும்போது நீங்கள் அதில் வந்து எப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தான் அதுக்கும் இருக்கும். ஏன்னா இதே சட்டப்பேரவையில் நீட்டை எதிர்த்து உங்களுக்கு வந்து சட்டமே பாஸ் பண்ணி கூட அது வந்து இன்றைய வரையிலும் நிறைவேற்றாமல் ஒரு நிலைமை தான் இருக்குது. ஸோ தீர்மானம் பாஸ் பண்ணி விட்டால் மட்டுமே அதில் வந்து ஒன்றும் பெருசாக ஆகிட போகிறதில்ல. ஆனால் இவர்கள் தீர்மானம் மாதிரி சொல்கிறதுனால என்ன ஆகும்னா, நாங்கள் திராவிட கட்சிகள் எப்படி மாநில சுயாட்சி, மாநில உரிமைகள் இதெல்லாம் வந்து விட்டு கொடுக்காமல் இருந்தாங்களோ அதே போல் நாங்கள் இருப்போம். இப்போ அந்த மையத்துக்கு நாங்களும் வந்து விட்டோம், எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது அப்படின்றத நிலைநிறுத்துறாங்க. ஒரு படி மேலே போய் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து தீர்மானத்தோடு நிறுத்த மாட்டோம், இந்த தீர்மானத்துக்கு பிறகு நாங்கள் வந்து ஒரு தனி சட்ட வல்லுநர் கொண்டு ஒரு ஸ்பெஷல் லீகல் கமிட்டி ஒன்று நாங்கள் வந்து நியமித்து தேவைப்பட்டால் இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட நாங்கள் வந்து போராடி இதை நாங்கள் பெறத்துக்கு முயற்சி பண்ணுவோம். இந்த டேக்ஸ் டெவல்யூஷன் பெறத்துக்கு நாங்கள் முயற்சி பண்ணுவோம். அது போக நீங்கள் சொன்ன மாதிரி மத்திய அரசு எந்த அளவுக்கு நிதியை வந்து மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்குறார்கள், இந்த டிவிசிபிள் பூல்லேருந்து எந்த அளவுக்கு பிரித்து கொடுக்குறார்கள் என்பதை அவர்களிடமே நாங்கள் கணக்கு கேட்டு அதை வந்து வெளிப்படுத்தி மத்திய அரசு வந்து பாராபட்சத்தோடு செயல்படுகிறது என்று நாங்கள் நிரூபிப்போம் அப்படின்றாங்க. ஆனால் இதுக்கு நீங்கள் அவ்வளோ தூரம் போக வேண்டாம். மத்திய அரசு மாநில அரசுக்கு தேவையான நிதி கொடுக்கவில்லை என்பது தமிழ்நாட்டில் அனைவருக்கும் தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சமக்ர சிக்ஷா ஸ்கீமில் வர வேண்டிய நிதி, அந்த நிதி வந்து ஒரு 2000 கோடிக்கு மேலே 2000 கோடிக்கு மேலே நிதி வந்து உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் கொடுக்க வேண்டியது, ஆசிரியர்கள் நியமனம், அப்புறம் வந்து பள்ளி கட்டிடம், இதுக்கெல்லாம் பயன்படுத்த வேண்டிய நிதியை நிறுத்தி வச்சுட்டாங்க. காரணம் என்ன சொன்னாங்க, தமிழ்நாடு பிஎம் ஸ்ரீ ஸ்கீமில் கையெழுத்து போடல அப்படின்ட்டு. இப்போ இவங்களுமே வந்து அந்த கவர்னன்ஸ் அட்ரஸில் அதை சுற்றி காட்டுறாங்க. இந்த மாதிரி 2000 கோடிக்கு மேலே வந்து நிதி வந்து இன்னும் கொடுக்காம இருக்காங்க, இதை வந்து மத்திய அரசு கொடுக்க வேண்டும், எந்த விதமான நிபந்தனையினாலும் கொடுக்க வேண்டும்னு நித்தி ஆயோக்கில் சொன்னதையே இங்கேயும் சொல்கிறாங்க. ஸோ இவங்க நிலைநிறுத்துறது இந்த நிதியை வந்து நீங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஸோ அந்த ஒரு வகையில் தமிழ்நாட்டோடைய இயல்பான அந்த ஸ்டேட் அட்டானமி, ஸ்டேட் ரைட்ஸு அதில் விட்டு கொடுக்காம இருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்போ இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது சமீபத்தில் வெள்ளை அறிக்கை, பொருளாதாரத்தை பற்றிய வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. அதில் கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி, எல்லாம் பொதுத்துறை நிறுவனங்களுக்கெல்லாம் இருக்க கடனை சேர்த்தா 13 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவு கடன் இருந்தாலும் நாங்கள் அளித்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றுவோம் அப்படின்னு ஆளுநர் உரையில் வந்து தெரிவிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? இதை சொல்கிறது அவங்க எதுக்குறாங்க, இந்த வெள்ளை அறிக்கையிலும் இந்த வெள்ளை அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயத்தை ஆளுநர் அறிக்கையிலையும் சொல்கிறாங்க. கடன் சுமை கூடி இருக்கிறது, ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் சரியில்லை, ஸோ எங்களுக்கு வந்து கடந்த ஆட்சியிலேருந்து நாங்கள் வந்து இப்போது எங்களுக்கு மீண்டும் எங்ககிட்ட கொடுத்தது என்னவென்றால் நிதி நிலைமை மோசமாக இருக்கிறது, இதை தான் எங்ககிட்ட விட்டு கொடுத்துட்டு போய் சொல்கிறாங்கன்றதையும் சொல்கிறாங்க. அது போக நாங்கள் கொடுத்த வாக்குறுதியும் நாங்கள் செயல்படுத்துவோம். ஆனால் இவர்கள் வாக்குறுதி கொடுத்ததை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால், உதாரணத்துக்கு இப்போ இதிலேயே கூட 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம், 500 யூனிட்டுக்குள்ளே நீங்கள் பயன்படுத்தினால் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இது போக இவர்கள் சொன்ன வாக்குறுதிகளில் தமிழ்நாட்டில் எந்த பேருந்தில் வேணாலும் பெண்மணி வந்து இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது போக பல்வேறு ஸ்கீம், 6 கேஸ் சிலிண்டர் இலவசமாக ஆண்டுதோறும் தரப்படும் அப்படின்னு இருக்காங்க. பெண்களுக்கு நோக்கி ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு சில ஸ்கீம்ஸ், அதுக்கு ஒரு சில பேர்கள் சூட்டி கொடுத்துருக்காங்க. பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நகை கொடுக்குற மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் என்றால் நீங்கள் கடந்த ஆட்சியில் எப்படி வந்து கடன் வாங்கி கொடுத்தாங்களோ அப்படி தான் நீங்கள் தர முடியும். அந்த கடன் வாங்காமல், இந்த கடத்தை உயர்த்தாமல் நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்கன்றதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கான இன்னும் பாலிசி இனிஷியேட்டிவ் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலை. அவங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து லீக்கேஜ் இல்லாமல் நாங்கள் பார்த்துப்போம். அதாவது நமக்கு அரசுக்கு வரக்கூடிய வருவாய், இப்போ உதாரணத்துக்கு கனிம வளங்கள், மைனிங், அதன் மூலமாக வருகின்ற வருவாய், பிற வருவாய்கள், ஸ்டாம்ப் டியூட்டி, இந்த மாதிரி வருகின்ற வருவாய் எந்த லீக்கேஜ் இல்லாமல் அது வந்து வேறு ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுத்து விட்டு எல்லா வருவாயும் நம்ம அரசாங்கோடைய கஜானாவுக்கே வர வைத்து நாங்கள் இது கொடுப்போம்ன்றாங்க. ஆனால் அப்படி வர வைத்தாலும் கூட
இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்துவதற்கு அந்த நிதி போதுமானதாக இருக்கும் என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இவங்க ஒயிட் பேப்பர்லேயே சொல்கிறது, நம்ம வர நிதியில் வட்டி கட்டுறதுக்கே சரியாக இருக்குது, நம்மளால் திட்டங்கள்லாம் வந்து இப்போ நிறைவேற்ற முடியல. நிதியை வந்து முதல்ல வந்து எப்படி ஒரு ஹவுசிங் லோன் வாங்கினா நம்ம இஎம்ஐயில் முதல்ல பிரின்சிபல் போகாது, உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தான் போகும். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குன்னு இவங்களே ஒத்துக்கிறாங்க ஒயிட் பேப்பரில். அப்போ இந்த நிலைமை தொடருமானால் திரு தங்கம் தென்னரசு முன்னாள் நிதியமைச்சர் அவர் நேற்றுக்கு என்ன சொன்னார்னா, இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் நீடித்து இவர்கள் திட்டத்தெல்லாம் செயல்படுத்தினார்கள், செயல்படுத்தி விட்டு விட்டு சென்றார்களானால் 20 லட்சம் கோடி கோடிக்கு ரூபாய் கடன் சுமை கடன் வந்து ஆயிடும் விடும் அப்படிங்கிறார். அப்படிங்கிறார். ஸோ கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு தான் போகும். இல்லைன்னா நீங்கள் வந்து லீக்கேஜை மட்டுமே ப்ளக் பண்ணிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு நிதியை கொண்டு வர முடியும்ன்றது நம்ம இப்போதைக்கு எந்த ஒரு ப்ராப்பர் கைட்லைன் கிடையாது. அதை இவங்க நிறைவேற்றினால்தான் நமக்கு வந்து ஒரு அடுத்த வருஷத்தில் ஒரு ஐடியா கிடைக்கும். அது போக அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இப்போ திமுக ஆட்சியில் சொன்னது வந்து $1 trillion எக்கானமியாக நாங்கள் வந்து மாற்றுவோம் 2031 அப்படின்னாங்க. இவங்க 10 ஆண்டு காலத்தில் நாங்கள் அதை 1.5 ட்ரில்லியன் டாலர் எக்கானமிக்கு நாங்கள் மாற்றுவோன்றாங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யணும்னா அதுக்கான பாலிசி கைட்லைன் வந்து ப்ராப்பராக கொடுத்தா தான் நம்ம வந்து அடுத்த கட்டம் அதை பற்றி விவாதிக்கும். இப்போ வேறு சில அம்சங்களையும் அவங்க வந்து இந்த ஆளுநர் உரையில் சுட்டி காட்டிருக்காங்க. அதையெல்லாம் பார்த்தால் கடந்த சில ஆட்சிகளோட தொடர்ச்சியை போல இந்த ஆட்சியும் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்ல விரும்புகிறாங்களோன்னு இருக்கு. உதாரணமாக இருமொழி கொள்கை தொடரும் அப்படின்னு இருக்காங்க. அதே போல் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்காக நிர்பந்திப்போம், தமிழ் வழக்காடு மொழியாக உயர்நீதிமன்றத்தில் இருக்கணும், உச்சநீதிமன்றத்தினுடைய கிளையை வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கணும், முல்லை பெரியாறில் வந்து புது அணையை கட்ட விட மாட்டோம். இது எல்லாம் தொடர்ந்து எல்லா அரசுகளும் சொல்லிட்டு வர ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன கன்வே பண்ண விரும்புகிறாங்கன்னு என்ன கன்வே பண்ண போகிறாங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாலிசி இனிஷியேட்டிவ், இந்த திட்டங்கள் இதை மீறி நீங்கள் ஒரு அரசியல் இங்கே செய்ய முடியாதுன்றதை இது உறுதிப்படுத்துகிறது. ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டில் கலகம் இல்லாத ஒரு அரசியலை கொண்டு வரணும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லியிருந்தாங்க. இவர்கள் பேரில் திராவிடம் கிடையாது, தவைக்கா பேரில் திராவிடம் கிடையாது, கழகம் என்ற பேர் வந்து அவங்க கட்சியில் இணைஞ்சிருக்கு. அவங்களுடைய கொள்கை ரீதியாக நீங்கள் ஆரம்ப கட்டத்திலே பார்த்தீங்கன்னா கூட அவங்க பிரகடனப்படுத்துவது கிட்டத்தட்ட திமுகவுடைய கொள்கை, அஇஅதிமுகவுடைய திராவிட கொள்கை, இதெல்லாம் ஒட்டி தான் இவர்களுடைய கொள்கையும் இருக்குது. ஸோ இது அப்படியே தொடரும். இதில் வந்து நீங்கள் ஏதாவது வந்து கை வச்சு இதை வந்து நீங்கள் கலைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதோடைய விளைவுகள் வந்து வேறு மாதிரி போகும், மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்கன்றது இந்த பாலிசி நோட்லேயே வந்து ஐ மீன் இந்த கவர்னன்ஸ் அட்ரஸ் வந்து உறுதிப்படுத்துகிறது. அதனால தான் இவங்க வந்து அஃப்கோர்ஸ் ஒரு சில இது வந்து நான் காம்ப்ரமைசபிள், நீங்கள் வந்து நான் நெகோஷியபிள் ஒரு சில இஷ்யூஸ் இருக்கும். இப்போ முல்லை பெரியாறில் உங்களுக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்த பிறக்கும் நீங்கள் அணையோடைய உயரத்தை வந்து நம்ம வந்து தண்ணி லெவலை வந்து உயர்த்த முடியாதுன்னு சொல்கிறது அது நியாயமற்ற ஒரு செயலாக இருக்குது. ஸோ முல்லை பெரியார், காவேரி இது எல்லாத்துக்குமே வந்து ஏற்கனவே உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்து அந்த தீர்ப்பே இருக்குது. இதை வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் தான். மற்றபடி இருமொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆரம்பத்திலேயே சொன்னது தான், இப்பயும் அதை ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க. நீட்டுமே நாங்கள் எதிர்ப்போன்ற ஒரு நிலைப்பாடு தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே டெஸ்டட் 2 லாங்குவேஜ் ஃபார்முலான்றது இங்கே தமிழ் ஆங்கிலம் இருமொழி படித்து விட்டு மாணவர்களும் முன்னேறி இருக்காங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் இதனால் கூடியிருக்கு அப்படின்றது 60 ஆண்டு காலமாக எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு விஷயம். ஸோ இதில் ஒரு 3வது ஒரு மொழி கொண்டு வர வேண்டாம். இப்போது அண்மையில் கூட சிபிஎஸ்சி வந்து மும்மொழி கொள்கையை வந்து 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸில் கொண்டு வரணும் போது அதுக்கு பிற மாநிலங்கள்லேருந்தும் எதிர்ப்பு வருது. அவங்களே வந்து ஈவன் பாஜக தலைவர்களே ஒரு சில பேர் அதை வந்து இப்போதைக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டான்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அது காரணம் என்னென்னா இந்த மும்மொழி கொள்கைன்றது ஒரு பேர்டன் ஆகுது, பசங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பேர்டன். அதனால் இருமொழி கொள்கை அது தமிழ் ஆங்கிலம் அப்படின்றது உங்களுக்கு ஸ்டேட் ஸ்கூல்ஸில் இருக்கிறது சரியான ஒரு இதாக இருக்கும். இதை வந்து யாருமே காம்ப்ரமைஸ் பண்ணல. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அஇஅதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருந்த போதும் அவர்கள் வந்து பிஜேபியோடைய கையால் அப்படின்னு பிஜேபியோடைய சப்சர்வியண்ட்டாக அவங்க கூட இருக்காங்கன்ற குற்றச்சாட்டு வந்த போது கூட உங்களுக்கு தேசிய கல்விக் கொள்கை அதோட டிராஃப்ட் வெளியிடும் போது அதில் ஹிந்தி திணிப்பு இருந்தது. அப்போது திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்து கடுமையாக அதை எதிர்த்தார். பிறகு உடனடியாக மத்திய அரசு அதை வாபஸ் பெற்றுவிட்டு ஹிந்தி திணிப்பு கிடையாது, நாங்கள் ஹிந்திக்கு பதிலாக வேற ஒரு மொழியை நீங்கள் கற்றுக்குங்க அப்படின்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் நெகோஷியபிள் பாலிசிஸ் ஆஃப் தமிழ்நாடு. அதை இவர்கள் வந்து கடைப்பிடிப்பதை தவிர இவர்களுக்கும் வேறு வழி இல்லை. அதை கடைப்பிடித்தால் தான் இங்கே அரசியலையும் செய்ய முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஆளுநர் உரையில் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது. மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை விரைவில் முடிக்கணும், அதற்கு பிறகு நாங்கள் சமூக நீதி சர்வே ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய அரசே அது தொடர்பான புள்ளி விவரங்களை, ஜாதி தொடர்பான புள்ளி விவரங்களை அளித்த பிறகு தமிழ்நாடு அரசு செய்வதற்கு என்ன இருக்கும்? இதுதான் வந்து இந்த நிலைப்பாட்டை தான் ஏற்கனவே திரு ஸ்டாலினும் எடுத்திருந்தார். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது என்ன சொன்னார்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பது இந்த மாநில அரசு எடுக்க முடியாது, நம்ம சர்வே தான் செய்ய முடியும்,
அந்த சென்சஸ்ன்றது மத்திய அரசு தான் செய்யணும். அப்போ அவங்களும் வலியுறுத்துந்து நீங்கள் ப்ராப்பராக அந்த சென்சஸை பண்ணுங்கள், எல்லா மாநிலத்தையும் நீங்கள் கலந்து ஆலோசித்து இதை வந்து நீங்கள் நிறைவேற்றணுன்றாங்க. இப்போ இவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு சொல்கிறது சோஷியல் ஜஸ்டிஸ் சர்வேன்றாங்க. ஆனால் அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் சர்வே என்னன்றது இவங்க விளக்கலை. இவங்க சொல்கிறது எங்களுக்கு அந்த டேட்டா வரட்டும், ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் சமூக நீதி சர்வே ஒன்று பண்ணுவோன்றாங்க. ஸோ மேபி உங்களுக்கு மத்திய அரசில் அந்த சென்சஸில் பல்வேறு விஷயங்கள் வெளில வரும். ஜாதி மட்டும் வராது. ஜாதி, உங்களுடைய வயது, என்ன மொழி பேசுகிறாங்க, அவங்களுடைய பொருளாதார நிலை என்ன, இது எல்லாமே கூட உங்களுக்கு வந்து அதில் வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வெளில வரும். இதெல்லாம் வைத்துக்கொண்டு இவர்கள் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் வேலைவாய்ப்பில் இருக்கிறார்களா, அல்லது இவர்கள் வந்து கல்வி வந்து இவர்கள் பெற்றிருக்கிறார்களா, உயர்கல்வி பெற்றிருக்கிறார்களா, இந்த மாதிரி ஏதாவது வந்து அசஸ் பண்ணுறதுக்கு அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் சர்வே உதவும். ஸோ அதை வந்த பிறகு நீங்கள் இங்கே இன்டர்னலி ஏதாவது ரிசர்வேஷன் கொடுக்கணுமா? இப்போ ஏற்கனவே இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸுக்கு தனியாக அந்த மாதிரி மாநில அரசு ஒரு சர்வே எடுத்துட்டு அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு மாதிரியான விஷயங்களை முடிவு செய்தால் அது நீதிமன்றங்களில் நிற்பதில்லை. அது நிற்பதில்லைன்ற எப்படின்னா நீங்கள் தனியாக ரிசர்வேஷன் கொடுத்தா நிற்காது. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பிற மாநிலங்களில் வந்து இந்த இஷ்யூ வந்ததே வந்து எப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் இல்லாமல் அதில் தனியாக நீங்கள் போகும்போது ப்ராப்ளம் வருது. டேட்டா இல்லாமல் போய் ஒரு ரிசர்வேஷன் கொடுத்தா, இப்போ நம்ம இங்கேயே கூட வந்து வன்னியகுல சத்திரியர்களுக்கு தனியாக வந்து ஒரு 10% கொடுக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டில் நிற்கலை. ஏன்னா டேட்டா பேக்கிங் கிடையாது. அவங்க சொன்னது இதுக்கு என்ன தரவுகள் இருக்குது, தரவுகள் இல்லாமல் நீங்கள் எப்படி கொடுத்துருக்கீங்க. ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு பேக்வர்ட் கிளாஸஸ் முஸ்லீம்ஸ்க்கு வந்து கொடுக்கும்போதும், எஸ்சி அருந்ததியருக்கு ரிசர்வேஷன் கொடுக்கும்போதும், அதை இன்டர்னலி இருக்கக்கூடிய ஹாரிசான்டல் ரிசர்வேஷனுக்கு உள்ளே கொண்டு வரும்போது அது சட்ட ரீதியாக நின்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. திரு எடப்பாடி பழனிசாமி வந்து அவசரமாக வன்னியர்களுக்கு வந்து 10% இன்டர்னல் ரிசர்வேஷன் கொடுக்கும்போது அதுக்கு பேசிக் டேட்டா கிடையாதுன்றதால அது அடிபட்டு போச்சு. ஸோ இப்போ நீங்கள் மத்திய அரசே வந்து உங்களுக்கு ஒரு ஜாதி கணக்கெடுப்பு எடுத்து அதை வெளியிடுவதற்கு இன்னும் அப்படியே ஒரு 2-3 வருஷம் ஆகும். அதன் பின்னர் இவர்கள் ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் சர்வே பண்ணி அதன் மூலமாக ஒரு கமிஷனை நியமித்து அவங்க ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து அதை ப்ராப்பராக இவங்க வந்து சட்ட ரீதியாக செய்தால் அது வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆளுநர் ஒரு கடைசியாக இன்னொரு விஷயம் பற்றி பேசிட்டு முடிக்கலாம்னு எனக்கு நினைக்கிறேன். அதாவது இந்து சமய அறநிலையத்துறையில் அமைப்பு ரீதியான மாற்றங்களை செய்வோம் அப்படின்னு இருக்காங்க. கடந்த ஆட்சியிலும் சரி, அதுக்கு முன்பு எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சியிலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி இந்து சமய அறநிலையத்துறை குறித்து அல்லது இந்துத்துவ ஆதரவாளர்கள் தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்தினாங்க. அதை மாற்றணும் அப்படிலாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. வலதுசாரி சக்திகள் இந்துத்துவ சக்திகளோட குறியாக அந்த துறை இருந்தது. இப்போது இவங்க அமைப்பு ரீதியான மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? எனக்கு தெரிஞ்சு பெருமளவில் சேஞ்ச் இருக்காது. ஏன்னா அந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் அவங்க கண்ட்ரோல் இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ், அந்த கோவில்லாம் வந்து ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோல்லேருந்து எடுக்கணுன்றது தான் நிறைய பேரோட கோரிக்கையாக இருந்தது. நிறைய பேர் சொல்கிறது இந்த இந்துத்துவா கொள்கையை கடைப்பிடிப்பவர்களுடைய கோரிக்கை ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்லேருந்து இதை வெளியே எடுத்த வேண்டும், இதை வந்து ட்ரஸ்ட் மூலமாக வந்து மேனேஜ் பண்ணணும், ஹெரிடிட்ரி ப்ரீஸ்ட்லாம் அதில் இருக்கணும் அப்படின்ற ஒரு சில இஷ்யூஸ்லாம் வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்லாம் இவங்க கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து அந்த சேம் டிராவிடியன் பாலிசி ஃபாலோ பண்ணும்போது ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்ன்றது நிதி, அந்த கோவிலுக்கு வரக்கூடிய நிதியை எப்படி பயன்படுத்துவது. இப்போ கடந்த ஆட்சி காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா நிறைய கோவில் சொத்து வந்து மீட்டு எடுத்தாங்க. மீட்டு எடுத்துட்டு அப்புறம் நிதி வந்ததில் கல்லூரிகள்லாம் அமைச்சாங்க. கல்லூரிகள்லாம் வந்து ஆமாம் அந்த இஷ்யூஸ்லாம் பண்ணாங்க. இப்போ வந்து அது நீதிமன்றத்தில் விமர்சனத்துக்கு ஆளாச்சு. அது உள்ளானது காரணம் வந்து விமர்சனத்துக்கு உள்ளானது காரணம், நீங்கள் கோவிலுக்கு வரக்கூடிய சொத்தை எடுத்து நீங்கள் எப்படி வேற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்படின்றலாம் வந்து அது சர்ச்சை பொருளாச்சு. ஸோ இவங்க மேபி அந்த ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ், அந்த நிதியை எப்படி இது பண்ணணும், ஆடிட்டிங் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு சில கோவிலில் ஒரு சில ஐடல்ஸே காணாமல் போயிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஐடல்ஸ் காணாமல் போயிருக்கு, சொத்துக்கள் காணாமல் போயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மேலும் வலுப்படுத்துவதற்கு ஏதாவது ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் தான் கொண்டு வருவீங்க தவிர எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்லி ஆல்டர் பண்ணுற அளவுக்கு அவங்க போக மாட்டாங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை. மிக்க நன்றி சுரேஷ். இந்த ஆளுநர் உரை குறித்து பல்வேறு தெளிவான கருத்துக்களை நம்முடைய நேயர்களுக்காக தெரிவித்திருக்கீங்க. தொடர்ந்து நம்ம இது போன்ற அரசியல் விவகாரங்கள் குறித்து விவாதிக்கலாம். நன்றி நேயர்களே. நன்றி.